நம்பிக்கையின் உச்சமாக நாம் தமிழர் கட்சி ஏன் இருக்கிறது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன் ஒருத்த மேல எப்ப நமக்கு நம்பிக்கை வரும்? ஒருத்த மேல நம்பிக்கைன்னு நமக்கு ஒருத்தனுக்கு வரணும்னா ஒண்ணு, அவன் சொன்ன சொல் தவற மாட்டான்பா அப்படிங்கிறது இருக்கும். அப்படியாக நாம் தமிழ் கட்சி ஒரு விதத்தை சொல்லுகிறது என்றால் அந்த சொல்லில் இன்று வரை தவறாமல் அப்படியே நிற்கிறதா என்றால் நிற்கிறது. எங்க கட்சி ஆரம்பித்த முதல் கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார், இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோடும் இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படிங்கறத சொன்னார். சொன்னபடி நின்னார். நாங்கள் இங்கே ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்ப்போம் என்று சொன்னால் சொன்னபடி நின்னார். 50% இடஒதுக்கீடை நீங்கள் யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத இடத்தில் களத்தில் செய்து கொண்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதனால் சொன்னதை செய்வதால் அண்ணன் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் மக்கள் மத்தியிலே அவ்வளவு தூரம் நம்பிக்கையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக, ஒருத்தன் நம்பிக்கையை பெற வேண்டும், அதுவும் அரசியல் களத்தில் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்க வேண்டும். நாம இன்னைக்கு தேர்தல் என்ன வருது, ஓட்டுக்கு எதை வைத்து நம்ம வந்துட்டு ஓட்டை வாங்கிடலாம், ஒரு 1000 ரூபாய் அறிவிச்சா வரலாமா, இல்ல அதுக்கு போட்டியா 2000 ரூபாய் அறிவிச்சா வரலாமா, லேப்டாப் அறிவிச்சா வரலாமா, இல்ல நம்ம வந்துட்டு செல்போன் அறிவிச்சா வரலாமான்னு மற்ற கட்சிகள்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது, திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கும் போது, எதிர்கால சந்ததிக்கு எது சரியானதோ, இங்கே மலைகளை காக்க வேண்டும், மரங்களை காக்க வேண்டும், குளங்களை காக்க வேண்டும், ஏரிகளை காக்க வேண்டும் என்று எதிர்காலத்தை நிறுத்துவதற்கு நிலைநிறுத்துவதற்காக ஒரு கட்சி போராடுகிறது என்றால் அதுதான் மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை விதைக்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவதாக, களத்தில் யார் வந்து நிற்கிறார்கள் என்பதுதான் மக்களிடத்திலே நம்பிக்கையை கொண்டு போய் சேர்க்கும். களங்களிலே நின்று மக்களோடு எந்த போராட்டமா இருந்தாலும் முதல் ஆளாக நின்று ஓடோடி வந்து நிற்பவர், ஓடி போபவர் அல்ல, ஓடோடி வந்து நிற்பவர் யார் என்றால் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் தான். ஏன் அப்படின்னா நேற்று வரை போராட்டங்களில் ஈடுபட்டு கைதாகி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தங்களுக்கு நீ கைது பண்ண போறியா, முதல்ல என்ன கைது பண்ணு, அப்புறம் நீ மக்கள் மீது கை வைன்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல, அதுதான் ஒரு தலைவன் என்ற நம்பிக்கையை எங்க மக்கள் மத்தியில கொடுக்கும். இது எதுவுமற்று நாம் தமிழ் கட்சியின் மீது ஆர்வம் கொண்டு அண்ணன் சீமானவர்கள் மேடை ஏறும்போது லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடி நிற்கிறார்கள் என்றால் அது நம்பிக்கை என்ற ஒற்றை சொல்லால் தான் கூடி நிற்கிறார்கள். இல்ல, இப்ப நம்பிக்கை என்ற ஒற்றை சொல்லால் தான் கூடி நிற்கிறார்கள். உங்களை விட விஜய்க்கு இப்ப அதிகமா கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு, மாற்றுன்னு அததான் சொன்னேன். திரை கவர்ச்சி மூலமாக கூடும் கூட்டமும் இருக்கிறது, புகழ் வெளிச்சத்துக்காக கூடிய கூட்டமும் இருக்கிறது. அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் தாவேக்காவை நீங்க சொல்லணும்னாக்க அவங்க எதற்காக கட்சி ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர்களை நம்பி எல்லோரும் வருவார்கள், நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாங்க. நம்பிக்கையை பெற்றிருந்தார்களே என்றால் இந்நேரம் ஒரு 10 பேராவது கூட்டணிக்குள்ள போயிருக்கணும், ஒருத்தராவது போயிருக்கிறாங்களான்னு பாருங்க.